நிறத்தாலும் உங்களுக்கு ஏற்பட்ட நிராகரிப்புகள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கூட நம்மளை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச்சஸ் வந்திருக்கா? வந்திருக்கு சார். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு வரோம். நாங்கள் இப்படி இருந்து தான் பண்ணணும்னு இல்லை. சினிமாவில் இருந்தால் அந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு தான் தெரியும். அதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கேட்டாலும் சார் நாங்கள் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க சார், எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு கட்ஸு வேணும். நாங்களாம் அதை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பெரிய ஸ்டாரோட படத்தில் நாங்கள் ஓப்பனிங்லேயே சகுல் பண்ணியிருக்காரு. இப்போ பெரிய ஸ்டார் 2-3 பேர் இருக்காங்க. என்னடா ஜூனியர் ஆர்டிஸ்டாக வர பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க. நாங்கள் ஃபேஸ் பண்ணதில் வந்து எங்ககிட்ட கேட்டது ஒரு லேடி. அவங்க ஆமாம், இந்த மாதிரி அடுத்த படத்தில் உனக்கு நான் நல்ல வாய்ப்பு வாங்கி தரேன், கொஞ்சம் பண்ணு அப்படின்னாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவும் இல்லை டேரக்டரும் இல்லை, டேரக்டரோட கோ டேரக்டர். டான் படத்துக்கு ஃபஸ்ட்டு போனேன். அப்போ வந்துட்டு அதில் சரியாக இதாகலை. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஃபஸ்ட்டு போனது எனக்கு சரியாக அதில் வந்து எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அயோத்தி படத்தில் சின்ன ரோல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்தது. அதில் வந்து என்னை விட என்னோட ஏஜில் பாதி ஏஜ் பையனுக்கு வந்து அம்மாவாக நடிக்க வச்சாங்க. அங்கே தான் எனக்கு வந்து கேரக்டர்னு ஒன்று அவர் ஃபிக்ஸ் பண்ணார். ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணுறப்போ அப்படி வரல, ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது ஒரு பதட்டம், ஒரு பயம். நீங்கள் லிங்கம் வந்து அண்ணாச்சியோட ஒய்ஃபாக பண்ணியிருக்கீங்க. அது வந்துட்டு ஏழை வாழை போலன்னு போட்டு பேசணும். அப்போ வாங்க போங்க அப்படின்னு தான் வந்தது. அப்போ வந்து மா கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். டிசி பயணம் எப்படி இருந்தது, எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்கீங்க? அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிசி பற்றி சொல்லணும். அதெல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு என்னடா இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்களே, எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு இது வரும். என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க, ஆக்ட்ரஸ் நித்யா. வணக்கம் நித்யா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, உங்களை வந்து நீங்கள் டயர்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நைட் ஷூட்டில் இருந்துட்டு வந்தீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு விட்டால் உங்களுக்கு அதுக்கப்புறம் சென்னை வரதுக்கான வாய்ப்போ டேட்டோ கிடைக்காதுன்றதுனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். முதல்ல அதுக்கு ஒரு சாரி. அதுக்கப்புறமா வெல்கம் டு மை ஸ்டேஜ். நான் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன், ஆனால் உங்கள் இன்டர்வியூ எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்தவங்களே எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், உங்களோட அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயணம் எங்கே தொடங்குச்சு? முதல்ல நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எங்கேருந்து தொடங்குச்சு, எதை பார்த்து தொடங்குச்சு உங்களுக்கு? எனக்கு சந்திரமுகி படத்தில் வந்துட்டு அந்த கொக்கு பரவர சாங் இருக்கு இல்லைங்க, அது வந்து அந்த பொள்ளாச்சியில் எடுக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, என்னை வந்து கூப்பிட்டாங்க. அப்போ என்னோட கஷ்டத்தினால என்னால் போக முடியல. ஓகே. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆசை அப்படிங்கும்போது டான் படத்துக்கு ஃபஸ்ட்டு போனேன். அப்போ வந்துட்டு அதில் சரியாக இதாகலை. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஃபஸ்ட்டு போனது எனக்கு சரியாக அதில் வந்து எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் விருமன் படத்துக்கு போனோம். அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாங் ஷூட்டு 3 நாள் மலையிலலாம் நல்லா இது பண்ணி செம்மையாக போச்சு. அதுக்கப்புறம் அயோத்தி படத்தில் சசிகுமார் சார் கூடயே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு ஃபேஸோட காட்டினாங்க வந்தது. அதுக்கப்புறம் டிஎஸ்பி அந்த மூவி பண்ணேன். அந்த மூவியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன ரோல் கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா V3ன்னு சொல்லிட்டு ஒரு படம், அமுதவண்ணன் சார் அவர் தான் எடுத்தார். ஆடிஷன் வச்சு அதில் வந்து என்னை விட என்னோட ஏஜில் பாதி ஏஜ் பையனுக்கு வந்து அம்மாவாக நடிக்க வச்சாங்க. அந்த பையனுக்கு நான் அக்காவா மாதிரி இருப்பேன், அம்மா மாதிரி இருக்க மாட்டேன் பார்க்குறதுக்கு. அங்கே தான் எனக்கு வந்து கேரக்டர்னு ஒன்று அவர் ஃபிக்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ணால் கேரக்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு வந்து வந்தது. இப்போ உங்களுக்கு முதல் நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒரு கேமராவில் அப்பியர் ஆவீங்கல்ல, அப்போ ஒரு பயம் இருந்திருக்கும்ல. ஏன்னா கேமரா இன்னொருத்தவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ வேணால் சொல்லுவோம், என்னடா அவன் நடிக்கிறான், இது எப்படி நடிச்சிருக்கா, நம்ம 1000 சஜஷன் சொல்லுவோம். ஆனால் நம்ம கேமரா முன்னாடி நிற்கிறப்ப தான் நமக்கு ஒரு டர் அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கேமரா முன்னாடி? கேமரா முன்னாடி நிற்கிறப்போ வந்துட்டு எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பண்ணுறப்போ அதை வந்து விரும்பி கரெக்டாக நம்ம பண்ணணுங்கிற ஒரு அந்த இதுதான் இருந்தது. அதனால் நான் வந்து கேமரா முன்னாடி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணுறப்போ அப்படி வரல, ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது ஒரு பதட்டம், ஒரு பயம், நம்ம டைலாக் கரெக்டாக டெலிவரி பண்ணிடுவோமா, அந்த கை கால் நடுங்கிறது அதெல்லாமே இருந்தது. அப்போ வந்துட்டு ஒரு ஹோப் கொடுப்பாங்க, நாங்கள் சரியாக பண்ணுமா, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி டேரக்டர் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நல்லபடியாக பண்ணேன். இப்போ இந்த டைலாக் டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு படத்துக்கும் ஒரு ஜேனரும் ஒரு ஸ்லாங்கும் வரும். இப்போ நீங்கள் கோயம்புத்தூருங்கிறதுனால உங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குங்கிறது என்ன தெரியும், வாங்க உட்காருங்க டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ லிங்கம் எடுத்துப்போமே, நீங்கள் லிங்கம் வந்து அண்ணாச்சியோட ஒய்ஃபாக பண்ணியிருந்தீங்க. அதில் உங்களோட டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், உங்களோட அந்த சீன் எமோஷனுங்கிறது இருக்கட்டும், அதை டெலிவர் பண்ணுறதும் ஒரு டைலாக்கை வந்து நம்ம அந்த ஸ்லாங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது?
அது வந்துட்டு ஏல வாழ போலன்னு போட்டு பேசணும். ஆமாம். அப்போ வந்து சார் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அப்போ வாங் போங் அப்படின்னு தான் வந்தது. அப்போ வந்து மா கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அப்போ வந்து பண்ணுறப்போ ஏன்னா ஆப்போசிட்டில் கதிர் சார் வந்துட்டு ஏல ஏல மதனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்லாங்கில் பேசுகிறப்போ நம்ம கரெக்டாக பேசினாதான் நம்மளுக்கும் அந்த இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார் மைனின்னு வரை மைனி அப்படின்னு மைனி நீங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வரும். ஆமா அவர் போனதுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிட்ல என் புருஷனை கொண்டுட்டு போயிட்டு எங்கிட்டயே வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களா, சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இது. இப்போ ஸ்பாட்லேயே நான் உங்களை வந்து அந்த மறுபடியும் அண்ணாச்சி ஒய்ஃபை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து திரும்ப நீங்கள் லிங்கம் சீரிஸ் போகிறீங்க, இதே டைலாக அதே அக்ரெஷனோட பேசுங்க, லைவாக நான் பார்க்கணும். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். ஏல என் புருஷனையே கொண்டுட்டு என் வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு எங்கிட்டே இந்த மாதிரி பேசிட்டு போகிறாள, அவனை சும்மா விடக்கூடாது. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஒரு சீன் மேம். அது ஏன்னா அது ஏன் நல்ல சீன் அப்படின்னா அது ஒரு நாட். ஏன்னா பார்ட் 2 லிங்கம் பார்ட் 2 வரப்போகுதுங்கிற மாதிரி எங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது பிரசாந்த் பாண்டியராஜ் சார்கிட்டையும் டைரக்டர் சார்கிட்டையும் தான் கேட்கணும். ஒருவேளை பார்ட் 2 வந்தால் உங்களோட லீட் அப்படிங்கிற ஒரு சீன்களா வடச்சென்னை சந்திரா மாதிரி லிங்கமில் இருக்க ஒரு அண்ணாச்சி மனைவியை தான் நாங்கள் பார்க்குறோம். உங்கள்கிட்ட அது மாதிரி எதுவும் சொன்னாங்களா? ஷெட்டில் அந்த லிங்கம் ஸ்பாட்டில் எப்படி இருந்தது, உங்களுக்கு டீம் எப்படி செட் ஆச்சு? டீம் எல்லாமே சூப்பர் டீம். ஓகே. பிரசாந்த் சாராக இருக்கட்டும், மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக, கதிர் சார்லாம் சூப்பராக வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணார். எப்படி சொல்கிறதுனா அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட கண்ணு கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த கோலக்கண்டக்காரி கொட்டு இருக்கட்டும் அந்த சாங்லேருந்தே எனக்கு வந்து அவரோட கண்ணு ரொம்ப பிடிக்கும். அதை நான் வந்து அவர்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கூட ஐ டு ஐ டைலாக், அதுவும் அக்ரெசிவ் டைலாக். அது எனக்கு வந்து அந்த இடத்துல என்னடா நம்ம இப்படி பேசிட்டோம், அவரை பார்த்து பேசும்போது கண்ணீரும் வரணும், கோபமும் இருக்கணும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ஒருத்தவங்க நடிப்பை அட்மையர் பண்ணியிருப்போம். சொல்லப்போனால் இப்போ நீங்கள் வந்து டான் பண்ணீங்க, சிவகார்த்திகேயன் சாரை பார்த்துருப்பீங்க படத்தில், விருமன் பண்ணீங்க, கார்த்தி சாரை பார்த்து நிறைய இடங்கள் அட்மையர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ டிசி பண்ணுறீங்க, டிசிலையுமே லோகேஷ் சாரோட படங்கள், அதாவது அவர் இயக்குனராக அவரோட படங்கள் பார்த்து அட்மையர் பண்ணியிருப்பீங்கன்னு எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். கதிர் சார் அட்மையர் பண்ணியிருக்கீங்களே, அது மாதிரி நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க கூட போய் நடிக்கிறப்போ எப்படி இருக்கும் உங்கள் மனசில்? ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு மாதிரியும் ஒரு சிலவங்க இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம பார்த்ததுலேயே வந்து கதிர் சார் வந்து நான் கதிர் சாரை பர்சனலாக பார்த்தது வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான் இருக்கார், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரே மாதிரி தான் இருக்கார். ஏன்னா பேசுனது அவர்கிட்ட தான். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவங்க வருவாங்க, அவங்க போயிடுவாங்க. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி அவங்களோட நடிக்கும் போது தான் நம்மளுக்கு அவங்களோட கேரக்டர்ஸ் தெரியும். ஓகே, கதிர் சார் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டரும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். இப்போ உங்களோட இவ்வளோ படங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து நாங்கள் வெயிட் பண்ணுறது டிசி அண்ட் 2 வானம். ஏன்னா இந்த 2 படமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் எப்பயுமே அக்ரெசிவான ஒரு ஃபிலிம் எடுக்கக்கூடியவர். அதில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஹீரோ நடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் 2 வானம் ராட்சசன், முண்டாசுப்பட்டி மாதிரி எடுத்த ஒரு டேரக்டரோட வித்தியாசமான ஜேர்னரில் ஒரு படம். ரெண்டுலேயுமே நீங்கள் இருக்கீங்க. டிசி பயணம் எப்படி இருந்தது, எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரியான ரோல் பண்ணியிருக்கீங்க? அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டிசி பற்றி சொல்லணும். கதை சொல்ல வேணாம், அந்த ரோல் எப்படி இருந்தது? ஓகே தான். ஆனால் பார்க்குறோம்போது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்குற கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அது சொல்ல முடியாது. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் அந்த படத்தோட டீசர் பார்த்துட்டோம், ட்ரெய்லர் பார்த்துட்டோம். இன்னைக்கு தான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோமா, அதனால எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன ரோலில் இருப்பீங்கன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆடியன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அவங்க முன்ன மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப இப்போலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆகிட்டாங்க, அவங்களும் டீகோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரோல் இருக்குல்ல மேம், அது நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்? இப்போ அது வந்து எப்படின்னா அருள் மாதேஸ்வரன் சார் வந்து சொல்கிறப்பவே இந்த சீன் கரெக்டாக பண்ணிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஓகே நம்ம அதுக்கு ரெடி ஆகிடணும் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்மளுக்கு என்னடா இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்களே, எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு இது வரும். ஆனாலும் சரி ஓகே, படத்துக்காக நம்ம எது பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா தொழில் வேற மற்றது வேற அப்படிங்கும் போது கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ ஒரு டிசி வந்ததுக்கப்புறமா உங்கள் ரோல் கண்டிப்பாக முக்கியமான ரோல் தான். அது வந்து எடிட்டரில் டெலிட்டில் போகக்கூடாது, நான் வேண்டிக்கிறேன் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீன் வந்ததுக்கப்புறமா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களும் சுற்றி இருக்கவங்களும் எப்படி உங்களை விஷ் பண்ணுவாங்க? என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக. பட் சினிமாக்காக அது தொழில் அப்படிங்கும்போது அது வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா காலங்காலமாக பிரகாஷ் ராஜ் சார்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்லாம் நடிச்சிருக்காரு. சினிமா அப்படி தான், எந்த ரோலுமே தப்பு கிடையாது. அது ஒரு நடிப்பு தானே, அது ஒரு தொழில், அது ஒரு கலை, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் கேட்கணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வானம் எப்படி போயிருக்கு, ராம் சாரோட அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ராம் சார் வெரி குட். எப்படி சொல்கிறதுனா அந்த கொடைக்கானலில் அந்த மலை அந்த இதில் வந்துட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த சீனுக்கு வரப்போ என்னடா இந்த பொண்ணு பாட ஒப்பிக்கிற மாதிரி டைலாக் ஒப்பிக்குது. ஏன்னா நான் உண்மையுமே டைலாக் பேப்பர் வாங்கிட்டு பாட ஒப்பிக்கிற மாதிரி தான் ஒப்பிச்சேன். சரி. ஆனால் கேமரா வச்சோன்னே அந்த இது பண்ணோன்னே ஓகே
அப்படின்னு. ஏன்னா அது கொஞ்சம் எமோஷனலான சீன், நல்லா இருக்கும். படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அது ஒரு லிங்கத்துல எப்படி ஒரு எனக்கு ஒரு சின்ன இது வந்ததோ அந்த மாதிரி கண்டிப்பா இரண்டு வானத்துலயும் இருக்கும். நித்யாவோட கோல் என்னவா இருக்குது? ஒரு படத்தில் மெயின் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படிங்கிறதா, இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட்டே நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது உங்களுக்கு ஆசை? எனக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணணும். எந்த ரோலாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும். அது ஒன்று தான். மற்றபடி ஹீரோயினி ஆகணும் அந்த மாதிரிலாம். உங்களுக்கு யார் இன்ஸ்பயர்? யாரோட கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக யாரை பார்த்து இன்ஸ்பயர்? நீங்கள் சொல்ல போனால் மனோரமா ஆட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு கேரக்டர் ரோல் பயங்கரமாக பண்ணுறாங்க, பசி சத்யா உட்பட. அது மாதிரி உங்களுக்கு யார் வந்து இன்ஸ்பிரேஷன்? எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சரண்யா மேம் எடுத்துக்கலாம். அவங்க வந்து அந்த அம்மா ரோலாக இருக்கட்டும், அக்கா ரோலாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதுலாம் கொஞ்சம். ஏன்னா நான் அப்போ இருந்து பார்த்தது வந்து சரண்யா மேம். ஓகே. ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அஜித் சார், சூர்யா சார் அண்ட் விஜய் சார் சொல்லுவாங்க. எனக்கு நம்ம எஸ்ஜே சூர்யா சார் தான். அவருக்காக வந்து பார்த்தோம்னா நேர்லேயே உயிரை கொடுக்க சொன்ன கூட கொடுத்துரும். அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஊருக்காரங்களும் விட்டீங்களே, கோவை சார்லாம் மேம் விட்டீங்களே, அவங்களோட ஒரு சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் யார் இருக்கா சொல்லுங்கள்? அவங்களும் பயங்கரமான ஆர்டிஸ்ட் தான். எப்படி உங்களுக்கு வந்து எஸ்ஜே சூர்யா மேலே வந்து, ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட கிடையாது, எஸ்ஜே சூர்யாங்கிற டாப்பிக்கே கிடையாது. எஸ்ஜே சூர்யா ஃபேன்ட்ட எப்போயுமே எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். எப்படி என்ன கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு, என்ன கனெக்ட் ஆச்சு, என்ன பிடிச்சி? அவர் வந்து எப்படின்னா அவரோட பேச்சில் எப்படி சொல்லுங்க, தலைவரே தலைவரே தலைவர் அந்த இதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஓகே பார்த்தா சார் மாதிரி எப்படியாவது வரணும், எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இது நம்மளுக்கு வரும். அதனால எனக்கு எஸ்ஜே சூர்யா சார் மேலே அவ்வளோ ஒரு பைத்தியம். ஒருத்தங்க வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி தான். ஸோ ஹாப்பி சைட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பெரிய சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரல, உங்களோட நண்பர்களோ சொந்தக்காரங்களோ சினிமாவில் கிடையாது, நீங்களாக தான் ஓனாக ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க. ஓனாக ஸ்ட்ரகிள் பண்ணி வர்றப்ப நீங்கள் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும். முதல்ல நிற அரசியலை ஃபேஸ் பண்ணணும். முதல்ல அந்த விஷயத்தை பேசுவோமே, ரேசிசம் பேசுவோமே. நீங்கள் டஸ்கியாக இருக்கிறதுனாலே, நான் டஸ்கின்னு முதல்ல ஜட்ஜ் பண்ணல, கமெண்ட்டில் வந்து எனக்கு அடிக்கிறாங்க இப்போ எல்லாமே, நீ எப்பறம் ஜட்ஜ் பண்ணுறேனே. நம்மலாம் வந்து இப்போ மாநிறம் தான் இல்லையா? ஸோ நமக்கு நிறைய நிராகரிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அது மாதிரி நிறத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட நிராகரிப்புகள் நான் சொல்லுவேன். எப்படின்னா கலராக இருந்தால் ரிச் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு கூட நம்மளை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரிச் கேர்ள்ஸ் தான் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பியூட்டி பார்லர் போகணும், மேக்கப் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும், நம்மளோட காட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை, நம்மளோட தோற்றத்துக்கு எது கிடைக்குதோ அது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறது நம்மளாவே ஏற்றுக்கிற அந்த கிடைக்கிறது மட்டும்தான் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த நிற அரசியலை தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு கேரக்டருக்கு செலக்ட் ஆகிருப்பீங்க, யாராலும் வந்து நம்ம போயிட்டு ஆடிஷன் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பீங்க, அந்த கலருக்காகவே உங்களை எடுத்த ஒரு இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்காம? இந்த கலருக்காகவே எடுத்தது அப்படின்னா இரண்டு வானம் சொல்லலாம். ராம் சார். ஏன்னா நேரில் போய் ஆடிஷன் பண்ணல, ஓகே, ஃபோட்டோ காமிச்சு ஃபோனில் ஆடிஷன் பண்ணி ஓகே பண்ணார். அது அந்த விதத்தில் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சரி, இப்படியா இப்போ எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம், கலருக்காக நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒருத்தர் இருக்காருடாங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் கலரை காட்டி நம்மளை வந்து இது பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது ராம் சார் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணோட அம்மாவாக நடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த டோன் தான் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து என்னை செலக்ட் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். அதனால நான் ராம் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து ஒரு டாபிக் பேசணும், கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். ஆல்ரெடி நான் ஒரு டாபிக் ஒன்று பேசி என்ன பேசினே புரியாமல் என்னை போட்டு கமெண்டில் அடிச்சுக்கிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். இது இருந்தாலும் காலங்காலமாக பேசக்கூடிய ஒன்று தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். கேஸ்டிங் கோச்னு இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாருமே இல்லாமல் சினிமாவுக்கு வர்றவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச்சஸ் வந்திருக்கா? வந்திருக்கா மேம்? வந்திருக்கு சார். பட் என்ன சொல்லுவோன்னா சார், நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சினிமாவுக்கு வரோம், நாங்கள் இப்படி இருந்து தான் பண்ணணும்னு இல்லை, எங்களுக்கு எங்கள் நடிப்பை பார்த்து வாய்ப்பு கிடைச்சா அது போதும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய நடந்திருக்கு. அதனாலேயே எனக்கு வந்து பட வாய்ப்புகள் நிறைய தட்டி போயிருக்கு. எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீட்டான ப்ராஜெக்ட் கிடைச்சா மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள். ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க வந்தாலே, சினிமாவில் இருந்தாலே எல்லாரும் தப்பானவங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. சினிமாவில் யாரும் நல்லவங்களா இருக்கவே கூடாதுங்களா? சினிமாவில் வந்து நல்லவங்க யாரும் ஒர்க்கே பண்ணக்கூடாதா? சினிமாவில் இருந்தால் தப்பானவங்க. ஏன்னா இப்போ ஒரு கிராமப்புறமாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சினிமாவில் இருந்தால் அந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ அதில் கஷ்டப்படுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம். அதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கேட்டாலும் சார் நாங்கள் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சார் எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு கட்ஸு வேணும். நாங்கள்லாம் அதை ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்ப்பா சினிமாவில் இருந்தால் நம்ம எல்லாம் கோடி கட்டி பறந்துடலாம், அப்படி பறந்துடலாம், இப்படி பறந்துடலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது.
நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும். ஏன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு அந்த ரோலுக்காக வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம். ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம வர்றோம். ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எங்களுக்கு சினிமாவில் மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்துலேயும் தப்பாக பேசுவாங்க. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, ஒரு நம்மளை பற்றி தெரியாதவங்க இந்த பொண்ணு சினிமாவில் இருக்குப்பா, சினிமாவில் இருக்கவங்களாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு வெளியில் இருக்கவங்களே பேசுகிறாங்க, நம்ம கூட இருக்கவங்களே பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு சினிமானாலே கெட்டதுங்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு பிம்பத்தை வச்சிருக்காங்க. ஆனால் அது நம்ம பிளைண்டாக இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல மேம். ஏன்னா அப்படி சினிமா முழுக்க முழுக்க கெட்டதே இல்லை அப்படின்னாலும் உங்ககிட்ட அப்ரோச்சஸ் வந்து தானே இருக்குது, அப்போ கொஞ்சம் கெட்டது இருக்க தானே செய்யுது சார். நம்ம வந்துட்டு அப்படி வருதுங்கிறக்கோசரம் எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. இதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நான் பண்ண எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு வார்த்தை கூட எதுவுமே அதை பற்றி பேசினதே கிடையாது. இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சிலவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக பெண்களை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரி மேம், நான் என்ன படம் யார் அப்படின்னு சொல்லி பெயர் கேட்க விரும்பலை. ஆனால் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண அந்த ஒரு டீம் அந்த ஒரு படம் அப்படிங்கிறது பெரிய ஸ்டாரோட படமா அரல்ஸ் சின்ன உப்புமா படங்கள் அது மாதிரியா? பெரிய ஸ்டாரோட படத்தில் நாங்கள் ஓப்பனிங்லேயே சகுல் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்டார்டிங்லேயே அது வந்துட்டு அந்த பெரிய ஸ்டாருங்கிறனால இப்படியாப்பட்ட படம் பண்ணணும் அவசியம். இப்போ பெரிய ஸ்டாரா? இப்போ பெரிய ஸ்டார் 2-3 பேர் இருக்காங்க நாங்கள் பண்ணதுலேயே. இப்போ பெரிய ஸ்டாரு. அப்போவே வந்துட்டு ரொம்ப என்னடா ஜூனியர் ஆர்டிஸ்டாக வர பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க. ஆக்சுவலி ஏஜென்ட் ஒரு சில ஏஜென்ட் அப்போ இருந்தாங்க, இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ இருந்த ஏஜென்ட் எல்லாம் எங்ககிட்ட வாண்டடாகவே வந்து கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இவர் கேட்குறாரு, இந்த சார் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஏஜ் மேம் இருக்கும் அவருக்கு? ஒரு 40 யாருன்னு தெரியலையே. சரி, என்ன மாதிரியான வார்த்தைகள் மேம் வந்து பிரயோகப்படுத்துவாங்க? என்ன மாதிரியான வார்த்தைகள்? ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக பார்க்குற வரையும் இந்த ஃபார்வேர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், நண்பர்கள் சொல்கிற வரையாக இருக்கட்டும், படங்களே சொல்லுவாங்களே, ரெசார்ட்டுக்கு வா, ஈசிஆர் பீச் ஹவுஸ் வா, சார் வந்து 1 டே நைட் ஸ்பெண்ட் பண்ணணுங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் நாங்கள் படங்கள்லையும் பார்ப்போம், அது மாதிரி பரவுற வாட்ஸ்அப் மெசேஜ்கள்லையும் பார்க்குறோம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லி உங்ககிட்ட அதை அப்ரோச் பண்ணுவாங்க? ஆசை காட்டுவாங்களா மேம்? அடுத்த டைலாக் தரேன், அடுத்த படத்தில் வாய்ப்பு தரேன், என்ன சொல்லுவாங்க மேம்? ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஃபேஸ் பண்ணதில் வந்து எங்ககிட்ட கேட்டது ஒரு லேடி. அவங்க ஆமாம், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அடுத்த படத்தில் உனக்கு நான் நல்ல வாய்ப்பு வாங்கி தரேன், கொஞ்சம் பண்ணு அப்படின்னாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு பணம் வேணும், உங்கள் பொண்ணு அனுப்புங்க, எங்ககிட்ட ஏன் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு நாங்கள் சண்டை போட்டோம். நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். லேடி பண்ணாங்களா? லேடி தான் ஏஜென்ட் அந்த பெரிய ஸ்டாரோட படத்தில். ஆமாம், அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் போய் அந்த டேரக்டர்கிட்டே சொல்லிடுவோன்னு சொன்னதுக்கு எங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போனாங்க. டேரக்டருக்கு தெரியாது, அதாவது அந்த ஆக்டர் அந்த ஹீரோ அப்ரோச் பண்ண இந்த லேடியை வச்சு. ஹீரோவும் இல்லை டேரக்டரும் இல்லை, டேரக்டரோட கோ டேரக்டருக்கு அசோசியேட் டைரக்டர் அப்புறம் இன்னும் கருமண்டா, ஹீரோவும் இல்லை டேரக்டரும் அசோசியேட் டைரக்டர். ஆனால் இது பண்ணது வந்து இவங்களுக்குள்ளே தெரியாது. ஆமாம், வந்து எங்ககிட்ட நாங்கள் 5 பேரும் பிரச்சனை பண்ணோம். நாங்கள் போய் சார்ட்ட சொல்லிடுவோன்ட்டு எங்ககிட்ட காலில் விழுந்து சாரி கேட்டு போனாங்க. அது இன்னும் எனக்கு அது மைண்டை விட்டு போகவே போகாது. அதுக்கப்புறம் அதுதான் லாஸ்டா மேம்? அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் நீட்டான ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் பண்ணுறது. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இது வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் பண்ணுற எல்லார்ட்டையும் கேட்கக்கூடிய சந்தேகம் தான். இப்போ நீங்கள் நேரில் இருக்கிற உங்ககிட்ட கேட்குறேன், பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் இருந்தீங்க, உங்கள்ட்ட வந்து அந்த கோ டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் வந்து கேட்டார், நீங்கள் அதையே அப்போ வாய்ஸ் அவுட் பண்ணல மேம்? ஒரு வீடியோ பண்ணி போடுறதோ இல்லைனா நீங்கள் ஒரு நியூஸில் போடுறோம், அதே மேம் இப்போ பண்ணல. என்ன பயம் இருக்குது உங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் அப்கமிங்காக சினிமா வர்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை வெளில பேச ஏன் பயமாக இருக்கு மேம்? இப்போ எப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த இடத்துல டேரக்டர் தப்பு பண்ணியிருந்தாலோ ஹீரோ பண்ணியிருந்தாலோ நம்ம அதை பெருசாக பேசலாம். அவங்களுக்கே சம்மந்தம் இல்லாமல் இந்த ஏஜென்ட்டுங்க அவங்களுக்கு ஒர்க்கு வேணுங்கிறக்கோசரம் வரப்போகிற ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகிற பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இந்த கான்செப்ட், ஏன்னா நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிற கான்செப்ட் எப்படின்னா, இப்போ ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 50 பேர் தேவைப்படுவாங்க. அந்த 50 பேரை கூப்பிட்டு வரோம் அப்படின்னா அங்கே இருக்க ஏஜென்ட் வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபான்னு சொல்லி 350 ரூபா கொடுத்து 150 ரூபா எடுத்துக்குவார். அப்படின்ற பட்சத்தில் இந்த கோ டைரக்டர் தொடர்ந்து இவருக்கே அந்த வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஐஸ் வைக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. ஆமாம், அந்த அசோசியேட் டைரக்டர் நீங்கள் அப்படிங்கும்போது ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ, அப்படிங்கும்போது உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக பண்ணால் தானே நீங்கள் கொடுப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னா அவங்க எப்படி? அந்த மாதிரி தான் அந்த மேடம் பண்ணாங்க. எனக்கே யோசிச்சிருக்கீங்களா, நித்யா நமக்கு இந்த சினிமா வேணாம் நித்யா, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ஃபேமிலி கூட இருந்துடும் அப்படின்னு? இல்லை, நான்
நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். ஏன்னா சின்ன ரோலாக இருந்தாலும் ஃப்ரேமில் தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு வேணால் யோசிச்சிருக்கேனே தவிர சினிமா வேண்டாம்னு நான் யோசிச்சதில்லை. ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது, அதே மாதிரி எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. நம்ம எதை வந்து சூஸ் பண்ணுறோங்கிறது ஒன்று தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களையோ நம்மளோட பசங்களையோ நம்மளோட அக்கா தங்கச்சிங்களையோ வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு விடுறதுக்கு ஒரு பயம் ஒன்று வரும்ல, அந்த ஒரு விதத்தில் நித்யாவோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது? கண்டிப்பாக விட மாட்டேன். விட மாட்டீங்க? ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த இதை நான் ஃபேஸ் பண்ண எப்படி விட முடியும்? ஏன்னா அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கணும்ல. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், நீ வா உனக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா என்னை மாதிரி ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லி அப்படி கூட வர வைக்க உங்களுக்கு இருப்போம்ல. அப்படி வர வைக்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கு, யார் என்ன பண்ணாலும் தட்டி கேளு அப்படின்னு வேணா சொல்லி உள்ள விடுவேன். அப்படி வேணா சொல்லி உள்ள விடுவேனே தவிர. உங்களுக்கு யூனியன்ஸ் இருக்கா மேம்? டேரக்டர்ஸ்க்கு யூனியன்ஸ் இருக்கு, கேமராமேனுக்கு யூனியன்ஸ் இருக்கு, கோ டைரக்டர் யூனியன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் யூனியன்ஸ் இருக்கு. கேரக்டர் ஆர்டிஸ்ட்க்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் யூனியன்ஸ் இருக்கா? இருக்குங்க சார். ஆக்சுவலி மொத்தமாக ஒரு 5 படம் பண்ணாதான் கார்டே எடுக்க முடியும். ஓகே ஓகே. அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டு யூனியன் இருக்கு, 5 படம் நடிச்சு அதுக்கப்புறம் தான் யூனியன் கார்டு வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேட்டிவிட்டி காரணமாகவே சில விஷயங்கள் நமக்கு வந்து விட்டுட்டு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய ஹீரோயின்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹீரோயின்ஸ் அவங்க தான் நடிக்க வைக்கிறோம். கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்காரவங்க இருக்கிறதுனாலேயே நம்மளோட ஸ்கின் டோனும் நம்மளோட ஸ்லாங் காரணமாக தட்டி போன வாய்ப்புகள் இருக்கா மேம் உங்களுக்கு? ஏன்னா நம்ம ஊரில் அப்படி போயிருக்கு. இதே நான் காக்கி சர்க்கஸ்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் G5ல பார்த்துருக்கேன். அது வந்து அப்துல்லி சாருக்கு வந்து ஒய்ஃபாக பண்ணேன். செம்ம ரோலு. பட் அது எடிட்டிங்கில் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட புரிஞ்சு நல்லா இது கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து என்ன நடக்குதுன்னா திறமைக்கு வாய்ப்பு கிடைக்காது, கலருக்கும் எப்படி சொல்கிறது, கலராக இருக்கணும், அது போக வந்துட்டு ஃபேவர்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஊரில் வாய்ப்பு கிடைக்குது. இப்போது நித்யா அவர்களுக்கு இந்த கெஸ்ட்டாக போகிறது, சீஃப் கெஸ்ட்டாக போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் வருதாங்க? இல்லை, அது மாதிரிலாம் வர்றதில்ல. இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் சில பேர் கூப்பிடுவாங்களே, இது மாதிரி கெஸ்ட்டாக வாங்க, இது மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களை இது மாதிரி ஸ்டேஜில் ஏற்றுற இந்த அவார்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்களே, இந்த ஃபேக் அவார்ட் சோஷியல் மீடியாலாம், அது மாதிரியான கான்டெக்ட்ஸ்லாம் யார் பண்ணுறாங்களா? இல்லை, சிஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் எனக்கு இங்கே ஷூட் இருந்தனால நான் போன வாரம் கோயம்புத்தூர்ல வந்து கிளஸ்டர்ஸ் மீடியான்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஓகே, அங்கே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் மோஸ்ட்லி வந்து கேட்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி கொடுப்பேன். அதனால நான் மோஸ்ட்லி எங்கேயும் போகிறது கிடையாது. நான் அதை உங்ககிட்ட பாராட்டணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் முதல்ல நான் உள்ள கான்ஃபரன்ஸ்குள்ளே வர்றப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று பண்ணி கொடுக்குறேன்னு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் நீங்கள். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு காலேஜில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி பேசுகிறதுக்கே பல லட்சங்கள் வாங்குறாங்க. அவங்க பேச்சை கேட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபயர்லாம் விடுவோம், அதுக்கு பல லட்சம் வாங்குறாங்க. நீங்கள் நினச்சா படங்கள்லாம் பண்ணிக்கிங்க, தௌசண்ட்ஸில் கூட நீங்கள் வாங்கலாம். நீங்கள் யூ ஆர் ஒர்த் 2 lakhs தான், ஆனால் நீங்கள் ஆயிரங்களில் கூட வாங்கலாம். நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க. ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்கக்கிட்ட அவங்க வச்சிருக்கிறத வச்சு தான் அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணணும். அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு நேரம் ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கோயிலில் ஆக்சுவலி நான் ஒரு இறைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னும் வரல, ஆனால் அது வந்தால் கொஞ்சம் பேசும் பொருளாக தான் இருக்கும். அந்த பையன் வந்துட்டு ஒரு முஸ்லீம், ஆனால் அந்த கதை இந்து கிறிஸ்டின் முஸ்லீமை பொறுத்து தான் வரும். அந்த பையன் எங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டு அவன் போய் கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டான். அப்படியாப்பட்ட பசங்களுக்கு அவங்களோட கேஷை வச்சு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்தாதான் அவங்க ஒரு படத்தை பண்ணி தான் அவங்க மேலே வர முடியும். அதுக்காக ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே எப்பவுமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பேன். ஓகே நித்யா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைட் ஷூட்டில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கீங்க. சசி அண்ணா கூட படம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதுவரையும் படம் பண்ண ஆக்டர்ஸ்லேயே ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் சசி அண்ணா கூட நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? சார் ரொம்ப ஜாலியான கேரக்டர். அயோத்தி படத்துலேயே வந்துட்டு நல்லா துருன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா அது ஏர்போர்ட் சீன், காலையில் வந்துட்டு 6 மணிக்கு ஏர்போர்ட்டை ஒப்படைக்கணும், சீக்கிரம் எடுக்கணுங்கிறக்கோசரம் சார் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி டேரக்டர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ நேற்று நைட்டும் அப்படி தான். ஞாபகம் வச்சுருந்தார் அவங்கள? சாருக்கு தெரியாதுல, நான் பேசவே இல்லை சார்கிட்ட. பின்னாடி போவீங்க அயோத்தி. ஆமாம், இதில் நேற்று வந்துட்டு அது சொல்லக்கூடாதே சீனு, அது வந்து ஒரு முக்கியமான சீனு. அந்த சீன்ல பேச முடியாது. ஆக்சுவலி நான் வந்து தூங்கிட்டு இருப்பேன், அதனால பேசக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள சார் போயிட்டாரு. அதனால அது கொஞ்சம் கொஞ்சம் காமெடியான படம் தான், நல்லா இருக்கும். நித்யாவுக்கு என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் இருக்குது? இந்த டேரக்டர்கிட்ட படம் பண்ணிடணும், எப்படியாவது நம்மளோட சினிமா லைஃப் என்டையர் லைஃப்பில் இந்த டேரக்டர் கூட படம் பண்ணிடணும், இந்த ஆக்டர் கூட நடிச்சிடணும்னு ஒன்று இருக்கும்ல, என்ன மாதிரி ட்ரீம் இருக்குது? எஸ்ஜே சூர்யா சார் கூட நடிச்சிடணும்.
சார் சூர்யா சார் இதை டேக் பண்ணி எஸ்ஜே சூர்யா சாருக்கு டேக் பண்ணி அனுப்பிடுங்கடா. சார் கூட படம் பண்ணிடணும். ஏன்னா எஸ்ஜே சூர்யா சாரை வந்துட்டு பார்க்கணும், அவர் கூட நடிச்சிடணும், அந்த ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. கண்டிப்பாக நித்யா, நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும். குறிப்பாக எஸ்ஜே சூர்யா சார் அவருக்கு டேக் பண்ணி நம்ம பசங்க போட்டுருவாங்க. எப்படியாவது உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் இதே மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறையா கேரக்டர் ரோல்ஸ்லேயே நல்ல டைலாக்ஸ் வரக்கூடிய ரோல் செலக்டிவாக பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் தான், அதெல்லாம் தட்டி விட்டு இன்னும் முன்னேறி வந்துட்டே இருங்க. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல், சினிமாவோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், ஒரு நார்மலாக நம்மளை மாதிரியான ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து இன்றைக்கி சினிமாவில் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. நீங்கள் இனிமேல் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா வரணும். ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி என்னோட சார்பாகவும் எங்களோட மாலை முரசு செய்திகள் சார்பாகவும் உங்களை வாழ்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி நித்யா. தேங்க்ஸ் சார்.